ஏவிஎம் சரவணன் சார் சொல்கிறார், அதாவது இன்னைக்கு ஷூட் முடிச்சுட்டு நைட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி காலைல வந்து ஃபுல் ஷேமில் பண்ணுவாராம். பண்ணிவிட்டு ஏவிஎம் இதுலேயே நிறுவனத்திலேயே அதிகப்படியான இது வந்து லாபம் கிடைச்சது முரட்டுக்காரை விட அந்த காலகட்டங்களில் அதான் சொல்லி ஏவிஎம் முருகனோடது சரவணன் ஏதோ ஒன்று அப்படி வந்து அந்த ஏன்னா அது ராமநாராயணன் டைரக்டர். ஆமா, அவரு செலவு குறைவா எடுப்பாரு, அதனால லாபம் நிறைய கிடைக்கும். எரமல்லின்னு மற்றவர்கள் எல்லாம் வந்து செலவு நிறைய பண்ணிடுவாங்க, டைரக்டா ஃபர்ஸ்ட் பண்ண படம் மாநகர காவல் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன இது கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ண படம் இல்ல, ராதிகா நடிச்ச படம். ஆமா 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 ஃபுல்லா நடிச்சது தியாகராஜ படம் மாநகர காவல் ஏவிஎம் பண்ணாரு. ஆமா ஆமா ஆமா. இப்படி விஜயகாந்தை பத்தி நிறைய நம்ம பேசிட்டே இருக்கலாம், நிறைய விஷயம் பல வருடங்கள் பேசலாம். விஜயகாந்த் வந்து அவருடைய புகழ் வந்து என்னைக்குமே இருக்கும். இன்னொரு கலைஞர் இறந்து போட்டோன்னே அவர் அமெரிக்காவில் இருந்தார். அந்த சமயத்தில் அந்த வீடியோவில் வந்துட்டு அவர் பேசி இருக்கிற உடஞ்சி போய் அழுவார். உண்மையான அன்பு கரெக்ட். அதான் பிரிஞ்சிச்சு. அதனால ஒரு நல்ல சகாப்தம். நீங்க சொன்னீங்க தேவ மைந்தன் போகிறார்னா தேவ மைந்தன் தான். அதை வந்து நீங்கள் டைட்டில் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து இவரை பற்றியான கேப்டனை பற்றியான ஒரு மிகப்பெரிய ஆவண இது வெரி பேசிக் டீட்டெயில்ஸோட உள்ள சமாச்சாரங்கள். இன்னொரு காலத்தில் வந்து கூகுள்லேயே ஏதோ ஒரு மேட்ரு வரும்பொழுது இதுதான் மெயினாக நிற்க போகுது. அந்த மாதிரி இது மாதிரி நிறைய விஷயம். ஏன்னா விஜயகாந்த் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் மிகப்பெரிய நடிகராகி வரும்போது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். நடிகர் சங்கத்துக்கு வந்து இன்னைக்கு நண்பர் பேசினாங்க, அவரோட சிலையை வைக்க வேண்டும் நடிகர் சங்க வளாகத்தில், அவர் பேர்ல தேவை. இன்னொரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணோம்னா, வடிவேலு அவர் ஊருக்காரரு, வடிவேலே வந்து விஜயகாந்தை எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னு. இது நான் வந்து விஜயகாந்தை பற்றி இங்கே சொல்லி ஆகணும். வடிவேலுக்காக எனக்கும் அவருக்கும் வந்து இடைவெளி வந்தது வடிவேலால தான். தெரியலா? ஏன்னா நீங்க அவரு கூட உங்க கூட நடிப்பதற்கு வடிவேலு ஆசைப்பட்டு நடிச்சுட்டு. ஆமா, அது பத்திரிகைலாம் எல்லா பத்திரிகைகளையும் படம் வரும், போட்டோ வருங்கிறதுக்காக என் கூட அவர் நடித்தார். அரண்மனை கிளியில் எனக்கு தான், நான் தான் பெரிய காமெடியன், ராஜ்கிரண் என்ன தான் காமெடியன் ஆக்குனாரு. அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது என் பின்னாடி வடிவேல் வந்து நிற்பான். சார் உங்க கூட நின்னா எல்லா பத்திரிகையிலையும் ஃபோட்டோ வரும் சார். அதே மாதிரி இல்லையானா அவர் ராஜ்கிரண் சார்ஜி சொன்னாங்க நிக்கட்டும் அப்படின்னாரு. அந்த ஃபோட்டோ எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. ஸோ அதில் வந்து பெரிய சீன் கூட கிடையாது வடிவேலுக்கு. ஏன்னா என்னுடைய காட்சி எல்லாருக்குமே தெரியும், அரண்மனை கிளியில் அமெரிக்க மாப்பிள்ளையா எப்படி நடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வளர்ந்த உடனே எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக வடிவேல் என்ன பண்ணிட்டார், என்னுடைய நட்பை கட் பண்ணிட்டாரு. நானும் அதை கண்டுக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு படப்பிடிப்பில் எனக்கு அவருக்கு தகராறு வந்தது. தகராறு வந்த உடனே அந்த வடிவேலுக்காக விஜயகாந்த் என்னை வந்து அவர் நடிகர் சங்க தலைவருடைய ஆமா அப்போ வந்து எனக்கு வந்து தடை போட்டார் விஜயகாந்த். நடிக்க கூடாதுன்னு. அது இல்லை, பத்திரிகையில் நீ பத்திரிகைங்கிறது நடந்தது ஏன் உரிமை, இதை நீ என்ன தடை பண்றது, நான் நடத்தி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினேன். அதான் விருதாச்சலம் புதிய வெளியே போனிச்சா? ஆமா ஆமா, இப்போ நடத்தினேன். நீ பார் பின்னாடி வந்து இதுக்காக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அவர்கிட்ட. நீங்க யாருக்காக நீ சப்போர்ட் பண்றியோ அதே ஆள் நாளைக்கு பொண்ணை வந்து தூக்கி எறியலாம் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வந்து நடிகர் சங்கத்திலேருந்து வந்தேன். அதே வடிவேலு பிற்காலத்தில் வந்து விஜயகாந்தை எதிர்த்து விஜயகாந்துக்கு எதிராக பேசி இவர் தான் உதவி பண்ணார் அவருக்கு எல்லாமே. இந்த சின்ன கவுண்டர் படத்துல எல்லாம் நடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட வடிவேலுக்காக என்னை வந்து அவர் பகைச்சிக்கிட்டார். நான் அதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு நிறைய பத்திரிகைகள்லாம் வந்து உதவி பண்ணவன், அதெல்லாம் அவருக்கே தெரியும். என்னை வந்து என் மீது அன்பு காட்டினவர். இப்படிலாம் இருந்தும் கூட மதுரைக்காரர் என்பதற்காக வடிவேலுக்காக என்னை வந்து பகைச்சிக்கிட்டார். பகைச்சிக்கிட்டால நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, பகைச்சிக்கிட்டதால ஒன்றும் இல்லை, நட்பு கெட்டு போச்சு எங்களுக்குள்ள. ஆனால் அதே வடிவேல் பின்னாடி வந்து விஜயகாந்துக்கு எதிராக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இது பண்ணார், களமிறங்கி களமாடி. என்ன சொன்னோம் அதை வந்து பின்னாடி அவர் அனுபவிச்சாரு. அதுக்கு பிறகு நான் விஜயகாந்த் சந்திக்கு போனா என்ன சிரிச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அழுத்தமான மனிதர், ஆழமான மனிதர். சொல்றேன்னா அந்த ஊர் பாசம் அவருக்கு உண்டு.
மதுரை பாசம் அவருக்கு உண்டு. நடிகர்கள் ஒரு பாசம் உண்டு. ஆமா, மதுரைக்காரங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பு காட்டுவார், பாசம். விவேக் மேலே ரொம்ப பிரியமா போனாரு. அந்த கோயில்பட்டிக்காரர் தானே. விவேக் என்ன பண்ணாருன்னா, விஜயகாந்த் போய் சினிமாவில் நடிக்க போன வாய்ப்பு கேட்ட பண்ணும்போது உடனே பேசி பண்ணார். ஓகே, இப்படி எல்லாம் வந்து விஜயகாந்தை பத்தி நம்ம